வணக்கம். இந்த புத்தாண்டுக்கு ஒரு புதுமையான ஓவியம் வரையணும்னு நெனச்சிருந்தேன். வாங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓவியம் வரைஞ்சது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 22, 2019. இன்றைக்கி நான் வரைய போகிற ஓவியம் பார்த்திங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் போர்ட்ரேட்ஸ் தான் வரைய போகிறேன். இப்போது எனக்கிட்ட வந்து ஒரு ஜிப்லாக் பேக் இருக்குது. அந்த பேக் வந்து எடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஷீட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கனமான அட்டை எடுத்துக்கிறேன். அந்த அட்டை வந்து A4 சீட் அளவை விட ரொம்ப குறைவாக இருந்தனால நான் A4 சீட் அளவு வர்ற வரைக்கும் நான் மடிச்சுக்க போகிறேன். இப்போது மடிச்சாச்சு. இப்போது உடனே வந்து அந்த பைக்கில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கடைசியில் கூட வச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் மார்க்கர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ராயிங் மேலே அவுட்லைன் வந்து வரைய போகிறேன். இப்போது நான் கிரையோலோ மார்க்கர்ஸ் தானே பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துவேன். அதை எடுத்து கொடுத்து பார்த்தா, ஆனால் அந்தளவுக்கு டார்க்காக தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒயிட் போர்டு மார்க்கர்ஸ் இருக்குது. அந்த மார்க்கர்ஸ் பயன்படுத்தி நான் கொடுத்தேன். ரொம்ப டார்க்காக இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கர்ஸ் நம்ம கையில் தொட்டுட்டோன்னா அந்த அழிஞ்சு போயிடும். அந்த ட்ராயிங் வந்து அழிஞ்சு போயிடுது. அதனால உங்கள்கிட்ட பர்மனெண்ட் மார்க்கர்ஸ் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள். நான் பெரும்பாலும் வந்து என்னைக்கு ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத தேதி போட்டு எழுதி வச்சுருவேன். இந்த ட்ராயிங் பேப்பர் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 22, 2019 அப்போ வரைஞ்சிருக்கேன். நீங்களும் வரைகிற ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏதாவது கதை எழுதுனாலோ கவிதை எழுதினாலோ தேதி போட்டு எழுதி வைக்கும்போது திரும்ப அந்த நோட்டு புத்தகங்களை திருப்பி பார்க்க வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தேதியில் நம்ம அப்போது இந்த மனநிலையில் எழுதியிருக்கோம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அது திரும்ப ஒரு அசை போடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த புத்தாண்டு புது வருடத்தை செங்காந்தல் பூங்குழலி ஓவியத்தோடு ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் இந்த ட்ராயிங் வந்து நான் தேர்ந்தெடுத்தது. அலுமினியம் போர்ட்ரேட்ஸ் ட்ராயிங் வரைய நான் முயற்சி செய்து வரைஞ்சேன். ஆனால் வந்து அலுமினியம் போர்ட்ரேட்ஸ் ட்ராயிங்கை விடவும் இப்போ கலர் பேப்பர்ஸ் பேக்ரவுண்டாக கொடுத்தோம்னா, இல்லை ஒயிட் பேப்பர்ஸை பேக்ரவுண்டாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. கதை சாத்து இந்த ஜிப்லாக் பேக்கில் உள்ள இந்த ரெட் கலர் கோடுகளெல்லாம் மறைக்கிறதுக்கு நிறைய கூத்தெல்லாம் செஞ்சுருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள்.
செங்காவையும் பூங்குழலியும் சேர்த்து வரையணும்னு ஆசைப்பட்டப்போ 2 பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க சொல்லி எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த ஓவியம் புத்தாண்டு அன்னைக்கு நான் பதிவிடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து எடிட் செய்கிறதுக்கு தாமதமாயிடுச்சு. இங்கே இப்போது புத்தாண்டு தான், இன்றைக்கி புத்தாண்டு தான். நம்ம ஊர்லெலாம் புத்தாண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த ட்ராயிங் பேப்பரை எடுத்துட்டோன்னா அலுமினியம் ஃபாயிலே வரைஞ்ச மாதிரியான லுக்கு கொடுக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இந்த ரெட் கலர் வந்து தெரியாமல் இருக்கணும், என்கிட்ட வேறு பேப்பர் கிடையாது. இதை மடக்கி பார்க்குறேன், ஆனாலும் அந்த ரெட்டு வந்து முழுமையாக மடங்கலை. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹாப்பி நியூ இயர் எழுதி அதை மறைச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது பூங்குழலி முகத்தில் வந்து பிங்க் நிறத்துலையும் செங்காந்தல் முகத்துலையும் ஊதா நிறத்தில் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய உடையோட நிறம் தான் அதில் அப்படியே தெரியுது. இதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால ஒயிட் பேப்பரே வைன்னு சொல்லியிருந்தான். நான் ஒயிட் பேப்பர் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நிறைய கலர் பேப்பர்ஸ் நான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எல்லா கலர்ஸ் பேப்பர்ஸ்லேயும் வச்சு நிறைய புது விதமான ட்ராயிங் வந்து உருவாக்கிட்டேன்னா. இருந்தாலும் செங்காக்கு பிடிச்சது இந்த ஒயிட் கலர். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.